ஸோ இன்றைக்கி நம்ம ஐஆர்சிடிசியோட வெப்சைட்டை தான் ரீடிசைன் பண்ண போகிறோம். ஐஆர்சிடிசியோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா கரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா என்னதான் அவங்க ரீடிசைன் பண்ணியிருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் ஃப்ளாஸ் வந்து இருக்குது. ஸோ ரெஸ்பான்சிவ்னஸ்லையாக இருக்கட்டும், நிறையா ஒரே இடத்துல வந்து ஸ்பேஸே இல்லாமல் கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்கதா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் எடுத்து நம்ம இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐஆர்சிடிசியை வந்து வெப்சைட்டை வந்து ரீடிசைன் பண்ண போகிறோம். ஒன்லி லேண்டிங் பேஜ் மட்டும் பார்க்குறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய டிசைன் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்க்க உங்களுக்கு நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வரும். அதனால் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா என்னோட நேம் குணால், UX டிசைன் ஒர்க் பண்ணிருக்கேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் நம்ம ஐஆர்சிடிசி இப்போ நம்ம எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற டிசைன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கூகுளோட அந்த பிளைனாக CSS எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு வெர்ஷன் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஐஆர்சிடிசி இருக்கும். பட் இப்போது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க UIலாம். இது ஆக்சுவலாக ஓகே தான், இதில் பெருசாலாம் நான் வந்து எதுவும் ஒஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். ஸோ என்னோட இதுபடி அந்த மாதிரி இல்லைன்னு வைங்க. பட் எனக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேவையில்லாத மெனூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வேறு எங்கேயாவது இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம். அதனால கொஞ்சம் அலைன்மெண்ட்ஸ் மட்டும் மாற்றி நம்ம ஒரு மாடர்னான லுக் அண்ட் ஃபீலில் வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம் அந்த ஒரு டிசைனை. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஸ்பான்சிவ்னஸாக இல்லை. இப்போ நான் ஒரு லேப்டாப் சின்ன டிஸ்பிளே உள்ள டிவைஸில் ஒரு லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ரெஸ்பான்சிவாக இல்லை. ஸோ அதெல்லாமே நம்ம எப்படி என்ன மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு 2K டிஸ்பிளேவோட வியூ. ஸோ இப்படி தான் இருக்குன்னு வைங்க இந்த வெப்சைட்டு. ஸோ இங்கே தான் டிக்கெட்லாம் சர்ச் பண்ணி புக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரெசல்யூஷன்லாம் நான் கம்மி பண்ணி காமிக்கிறேன். ஸோ நிறையாவே இஷ்யூ இருக்குது டிசைன் லெவல்லையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் எனக்கு இது பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ 4K டிவைஸ், அதில் எனக்கு 4K ரெசல்யூஷன் இது எனக்கு ப்ராப்பராக இருக்குது. இப்போ 1440 பிக்சல்ஸ் 1440 பிக்சல்ஸில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுவுமே எனக்கு பெரிய ப்ராப்ளம் வந்து எதுவுமே இல்லை. நார்மல் நம்ம இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டிஸ்பிளே தான். ஸோ நெக்ஸ்ட்டு லேப்டாப் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ரெஸ்பான்சிவ் பாருங்கள் இந்த இடத்துல எந்த மாதிரி இருக்குன்னு. இந்த ஒரு இது வந்து வெளியே போயிடுச்சு. இதோட சைஸ் வந்து ஈக்குவலாக கொடுத்துருக்கலாம். இங்கே ஒரு 6 இங்கே ஒரு 6 கொடுத்துருக்கலாம். பட் அந்த மாதிரி இல்லை. அண்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஹேம்பர்கர் மெனு வந்து ஓப்பன் ஆகுது டெஸ்க்டாப்பில். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா லேப்டாப் இது டேப்லெட் கிடையாது, லேப்டாப்பு. ஸோ இங்கே பாருங்கள் ஹேம்பர்கர் மெனு வந்து வந்துருச்சு. ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து சுத்தமாகவே இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கீழே பாருங்கள் இது எல்லாமே இங்கே பாருங்கள் ரீட் மோர்லாம். ஸோ பாதி எலமெண்ட்ஸ் கூட கட் பண்ணியிருக்கலாம் சின்ன டிவைஸில். ஒரு எல்ஸ் ஃபாண்ட் சைஸ்லாம் வந்து கம்மி பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் அதெல்லாம் பண்ணலை. நான் அப்படியே எடுத்துகிட்டு வரேன், ஒன்றும் ப்ராப்ளம். ஸோ இன்னொரு விஷயம்லாம் பார்த்திங்கன்னா, நான் இப்போ ஹேம்பர்கர் மெனு ஓப்பன் பண்ணுறேன், நான் ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், எனக்கு நார்மல் டிவைஸ்க்கு வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் க்ளோஸ் ஆகி போகணும். பட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்குது. இப்போ பாருங்கள், நான் சின்னது பண்ணிட்டே வரேன். ஸோ என்னோடய டேப்லெட்டில் நார்மல் டேப்லெட். ஸோ இது பார்த்திங்கன்னா ஐபேட் ப்ரோ அந்த ரேஷியோ ஒரு மந்த்தில் ஒரே நிமிஷம் செக் பண்ணி பார்க்குறேன். இல்லை ஐபேட் ப்ரோ வந்து நமக்கு இந்த ரெசல்யூஷன் தான். ஐபேட் ஏர் ஓகே. ஐபேட் ஏர்லாம் பாருங்கள் நமக்கு எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஐபேட் ஏரில் ஐஆர்சிடிசியோட கண்டிஷன். ஐபேட் மினியில் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் ஐபேட் மினியில். ஸோ ஏன்னா எல்லா கஸ்டமர்ஸுமே எல்லா பேசஞ்சர்ஸுமே பார்த்திங்கன்னா மொபைலில் மட்டும் லேப்டாப்பில் மட்டும் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஸோ நிறைய பேர் டேப்லெட்லேயும் புக் பண்ணுவாங்க, டிக்கெட் புக் பண்ணுறவங்க. ஸோ இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கிறப்ப இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம். இங்கெல்லாம் பாருங்கள் பேக்ரவுண்டே இல்லை சுத்தமாக. ஸோ இதெல்லாம் வந்து பேடான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் பார்த்திங்கன்னா டெய்லி பார்த்திங்கன்னா எவ்வளோ லட்சம் பேர் யூஸ் பண்ணுவாங்க இந்த வெப்சைட்டு. பட் இப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு மொபைல் வியூவில் பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ நார்மலாக வர மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹேம்பர்கர் மெனு வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற படம்லாம் அந்த ஒரு கிளிச் மாதிரிலாம் இருக்குது. வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம். இது ஆக்சுவலாக ரீவேம்ப் பண்ணது தான். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஒரு ஓல்டேஜ் டிசைன்ஸ் மாதிரி இருக்கிறான்னு சொல்லாமே. ஸோ இதை தான் நம்ம எண்ட் டு எண்ட் வந்து ரீடிசைன் பண்ணி இந்த ஒரு லேண்டிங் பேஜ், அதாவது இந்த ஹோம் பேஜை நம்ம ரீடிசைன் பண்ணி ஒரு மாடர்ன் லுக்குக்கு வந்து கொண்டு வர போகிறோம். ஆக்சுவலாக இதை நான் வந்து ரீடிசைன் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து எடுத்து அப்படி கொஞ்சம் கேப் விட்டு ரீடிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு நாள் பண்ணதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் கிடையாது, ஒரு ஹாஃப் டேயில் முடிச்சிருப்பேன்னு வைங்களேன். ஸோ எல்லா எலமெண்ட்ஸு எல்லா இமேஜஸ்லாம் கலெக்ட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஒரு ஹாஃப் டே டைமில் நான் வந்து டிசைன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ லேப்டாப் அண்ட்
டேப்லெட் அண்ட் மொபைல் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த டிசைனை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த டிசைனோட லிங்க் நீங்கள் வேணும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த டிசைனில் ஏதாவது குறை, ஏதாவது இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கருத்து இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த டிசைனுக்கு நீங்கள் வந்து டிசைனில் நீங்களே ஒர்க் பண்ணணும், வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் டூப்ளிகேட்டாக டிசைனை காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளோட டிசைனை போய் செக் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் பண்ணி வச்சுருக்கிற டிசைன். ஸோ இது பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் வியூவுக்கு. இதை நான் இப்போ ப்ரோட்டோடைப்பில் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப் வியூவில் எனக்கு இந்த ஒரு ஆங்கிள், இந்த ஒரு வியூ, இந்த ஒரு மாடலில் தான் இருக்கும். ஒரு நேவிகேஷன் பார், பேக்ரவுண்டில் இந்தியன் ரயில்வேஸ் ட்ரெயினோட ஒரு இமேஜு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான கன்சோல் வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக ட்ரெயின், ஃப்ளைட்டு, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க மெனுவில் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம புக் பண்ணுற ஐடியாலே கொடுக்குறப்போ நம்ம ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணுறப்போ டேப் மாதிரி ரியாக்ட் ஆகிறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு பேஜாக ரீடைரக்ட் ஆக தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக்கேஜஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க. டிஃபால்ட் ஹாலிடே பேக்கேஜஸ், திருப்பதி தர்ஷன் அந்த மாதிரி நிறையா வந்து பேக்கேஜ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இது பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ், அதாவது ஆக்சுவலாக டிஸ்கவுண்ட்ஸ் வராது ஐஆர்சிடிசியில். ஸோ நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸோ இது வந்து மொபைல் ஆப்பை வந்து நம்ம இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேனர் மாதிரி காமிச்சிருக்கேன். அந்த மொபைல் ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ லோரம் எப்ஸாம் கீழே வந்து ஃபுல்லாகவே லோரம் எப்ஸம் தான். ஸோ ஃபோட்டோ வந்து நான் வந்து ரெடிமேட் ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதில் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்க்டாப்போட வியூ இப்படி தான் இருக்கும். அண்ட் டேப்லெட்டுக்கான வியூவை இப்போ பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டேப்லெட் ஐபேட் ப்ரோக்கே நமக்கு இந்த மாதிரி தான் வரும். ஐபேட் ப்ரோலேருந்து அதுக்கு வர மொபைல் மீடியம் டிவைஸ் எல்லாமே நமக்கு இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ இதில் நம்ம வந்து அதில் ஒரே லைனில் இருந்து தான் நம்ம ரெண்டு ரோவாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ரெண்டு காலம். அண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரோவில் ஒரு காலமில் 2 ரோஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆக்சுவல் டேப்லெட் வியூ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொபைல் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா மொபைல் வியூ. ஸோ பெருசாக இருக்காது, எல்லாமே நம்ம வந்து ரீயூஸ் தான் பண்ணியிருக்கோம் ஆட்டோ லேஅவுட்டில் பண்ணனால. ஸோ எதுவுமே ஃபஸ்ட்லேருந்து நான் வந்து டிசைன் பண்ணல. ஜஸ்ட் நான் வந்து ஆட்டோ லேஅவுட்டில் டைரக்ஷன்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு இதை நான் ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு மொபைல் வியூவில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் பெருசாக மாடர்னாக வந்து டிசைன் பண்ணல. இருக்கிறதுல எது எல்லா யூசர்ஸ்க்குமே அடாப்ட் ஆகணும். ஸோ நம்ம ரொம்ப மாடர்னாக பண்ணோன்னா, ஏன்னா இதில் எல்லா ஏஜான பர்சன்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 40 வயசு உள்ளவங்களும் யூஸ் பண்ணுவாங்க, 20 வயசு உள்ளவங்களும் யூஸ் பண்ணுவாங்க, 50 வயசு உள்ளவங்களும் யூஸ் பண்ணுவாங்க, 60 வயசு உள்ளவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும் ஒரு கான்ட்ராஸ்ட்டு எல்லாமே, எல்லா விஷயமும். ஸோ நம்ம மினிமலிசமாக இருக்கணும் அண்ட் ஈஸியாக அவங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி வந்து கொடுக்கணும். மெயினாக இந்த வெப்சைட்க்கோ இல்லை இதுக்கோ வராங்க அப்படின்னா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு தான் வர போகிறாங்க, டிக்கெட் செக் பண்ணுறதுக்கு வர போகிறாங்க. ஸோ அதை நம்ம ப்ராப்பராக கொடுத்துட்டாலே போதும். ஸோ இதுதான் நம்ம பண்ணியிருக்கிற அந்த டிசைன். இந்த டிசைன் எப்படி இருக்குது, பழைய டிசைனுக்கு இது ஓகேவா, இல்லை பழைய டிசைனே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தாட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் டிசைன் பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறையா பேருக்கு இந்த வீடியோ வந்து போகும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து கேஸ் ஸ்டடி வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அதில் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். டைம் பேலன்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து அதெல்லாம் வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான அப்டேட்டோட வரேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் குணால்.